ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபி வீடியோஸ் எதுவும் வரப்போகிறதில்ல. நாங்கள் இன்றைக்கி ஒரு ட்ரிப் போட்டு போயிருக்கோம். அப்புறமா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இது ஒரு ட்ரிப் வீடியோன்னு. நாங்கள் வந்து கர்நாடகாவில் ஒரநாடு, பெங்களூர் டு ஒரநாடு போகிற வழி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ. வந்து இது ஒரநாடு போகிற வழியில் என்னென்ன பிளேஸ் வருது, நாங்கள் என்னென்ன என்ஜாய் பண்ணோம், அதெல்லாம் இந்த வீடியோவில் போட போகிறோம். நீங்களும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரநாடு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து சிக்மங்களூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, கலசா தாலுக்காவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் சைடு வந்து ஒரு ஆறு ஒன்று போயிட்டுருக்கு. அது நம்ம ஆறை ஒட்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஆறோட சவுண்டு எல்லாமே ரொம்பவே அருமையாக இருக்குது. உங்களுக்கு இது கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நாங்கள் அந்த பிளேஸில். இப்போ நம்ம போனது வந்து மழை சீசன்றதுனால நமக்கு போகிற வழி ஃபுல்லாகவே நமக்கு ரோட் சைடே நிறைய ஃபால்ஸுங்க இருந்தது. ஆறு ஃபுல்லாகவும் தண்ணி நிறைய ஓடிட்டே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு ஃபால்ஸ் மட்டும் நாங்கள் இறங்கி ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ பார்க்குறது தான் நீங்கள் அந்த ஃபால்ஸு. அது பக்கத்தில் இன்னொரு ஃபால்ஸும் போயிட்டு இருந்தது. பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த ஃபால்ஸ். நீங்கள் ரோட் சைடே இருக்கிறதுனால நீங்கள் இறங்கி என்ஜாய் பண்ணலாம் நல்லா. இப்போ வந்து நம்ம ஒரநாடில் இருக்கிற அன்னபூர்ணி டெம்பிளுக்கு வந்துட்டோம். இப்போ ஒரநாடு வந்து நம்ம கடல் மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா 2726 அடி ஹைட்டில் இருக்கோம் நம்ம. ஒரநாடு அன்னபூர்ணி டெம்பிள் உள்ளே வந்து நம்மளுக்கு கேமரா நாட் அலோடு தான். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் வெளியில் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். உள்ளே போனீங்கன்னா சூப்பராக இருக்குது அம்மன். வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் தரிசனம் பாருங்கள். உங்களுக்கு அங்கே வந்து ரிசார்ட் எல்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்காது. ஹோட்டல்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே சின்ன சின்ன வீடு மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஹாட் வாட்டர் கிடைக்குது. நாங்கள் வந்து அந்த ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு தான் டெம்பிளுக்கு போனோம் நாங்கள். இப்போ நம்ம வந்து ஒரநாடுல வந்து அன்னபூர்ணி டெம்பிள் பார்த்துட்டு நம்ம வர வழியில் கலசா போகிற வர வழியில் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு ஆறு பார்த்துட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த ஆற்றுல இவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம இந்த சீசனில் வந்தோம்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சீசனை என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள், இவ்வளோ மிஸ்ட் இருக்குது பாருங்கள் இந்த மலையில். கொஞ்ச நேரம் அப்படியே இந்த ஆறு பாருங்க. நம்ம அன்னபூர்ணி டெம்பிள்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஆறு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நின்று நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கிற ஒன்றும் பயப்பட ஒன்றும் அவசியம் கிடையாது. பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது சுற்றி வியூ பாருங்கள். நான் அப்படியே காட்டிட்டு வரேன் உங்களுக்கு. அப்படியே பாருங்கள். நம்ம செப்டம்பர் மாதம் வந்ததுனால நமக்கு தண்ணி எங்கே பார்த்தாலும் நம்ம பார்த்துருப்பீங்க. இப்போ வர வழியில் எல்லாமே ஃபால்ஸ் நிறைய வந்திருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. அன்னபூர்ணி டெம்பிள்லேருந்து ஒரநாடு அன்னபூர்ணி டெம்பிள்லேருந்து வரும்போது கலசா போகிற வழியில் இந்த ஆறு வருது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ
வந்து நம்ம கலசாக்கு வந்தாச்சு. கலசாவில் வந்து ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது, அதுக்கு மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். இப்போ அந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு தான் நம்ம போகிறோம். அப்படியே என் கூடவே வாங்க, அந்த ஹேங்கிங் பிரிட்ஜை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வியூ ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஆற்றுல தண்ணியும் போயிட்டுருக்கு. இந்த டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். மழையும் சாரல் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே பாருங்க, வியூ பாருங்க. வேற லெவலா இருக்கு. நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜ்ல நடக்க போறோம். செம த்ரில்லிங்கா இருக்கு இந்த இடமே. கொஞ்சம் பயமாவும் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா இருக்கு, தண்ணி போயிட்டு இருக்கு ஃபுல்லா. அப்படியே கீழேயும் பாருங்க கொஞ்சம். இடத்த கண்டிப்பா நீங்க கலசா வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஹாய் சொல்லுங்க. அப்படி வீடியோ பாருங்க, இங்க ஹலோ ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடம் இது வரைக்கும் நான் போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் இதான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். செம்ம த்ரில்லிங்கா இருக்கு. இது எண்டு கொண்டு இந்த பக்கம் எண்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே இங்க பாருங்க, சான்ஸே இல்லை. இந்த மாதிரி 6 பக்கத்துல ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு உண்மையிலே செம்ம போட்டோ ஷூட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு இடம் பிளேஸ்க்கு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு போட்டோ ஷூட்டுக்கு சூப்பரா இருக்கும் இந்த பிளேஸ். பார்த்தீங்கன்னா மணி வந்து 3:30 தான் ஆகும். இப்போ பாருங்க, செம்ம மிஸ்ட் வந்துருச்சு, நல்ல மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ உண்மையில சான்ஸே இல்லை. நான் ரொம்ப மிகப்படுத்தி சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். இந்த இடம் வந்து இப்போ நான் இங்கேருந்து ரொம்ப மழை அதிகமாக இருக்கிறதுனால கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறேன்றது உங்களுக்கு நான் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.